இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 9வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். இந்த 9வது பாடம் எதை பற்றியது? ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்க போகிறோம். பிரபஞ்சத்தின் போராட்டம் என்கிற தலைப்பிற்கும் தேவனுடைய அன்பிற்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு தேவனுடைய அன்பு அநேகருக்கு புரியல. ஏன் தெரியுமா? பிரபஞ்சத்துல ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ளாத போது தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியாது. எனவே தான் நாம் பிரபஞ்சத்தின் போராட்டம் என்கிற தலைப்பை இந்த பாடத்திலும் அடுத்த பாடத்திலும் தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். சரி, இந்த பிரபஞ்சத்தின் போராட்டம் ஒண்ணு நடக்குதா? அடுத்தது, அந்த பிரபஞ்சத்துடைய போராட்டம் அதனுடைய தன்மை தான் என்ன இருக்குதா? எங்கென்ன வசனம் இருக்குது? அதான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த போராட்டத்தினுடைய தன்மை என்ன, குணாதிசயம் என்ன? இந்த ரெண்டையும் படிப்பது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கங்க. அப்ப பைபிள்ல இப்படி ஒரு பிரபஞ்சத்துல ஒரு போர், பிரபஞ்சத்துல ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் ஒன்று நடைபெறுகிறது என்பதற்கு என்னென்ன ஆதார வசனங்கள்லாம் நம்ம காட்டலாம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னு சொன்னா அங்க ரொம்ப மிக முக்கியமான ஒரு வசனம் வருதுங்க. பவுலார் சொல்றாரு, எபேசியர் 6 என்ன சொல்றாரு நமக்கு தெரியும் இல்லையா? எபேசியர் 6, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப போராட்டம் உண்டு என்பதற்கான ஆதார வசனம் எபேசியர் 6:12ங்க. சரி, இதே மாதிரி ஆதியாகமத்துல வருதா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்ப ஒரு பகை ஒண்ணு இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியுது. அப்ப பாருங்க, ஒரு எனிமிட்டி ஒண்ணு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானினுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிறத இந்த வசனம் விவரிக்குதுங்க. சரி, இந்த ஆதியாகமம் 3:15 போலவே பைபிள்ல வேற எங்க இருக்குது? ஸ்திரீ, யுத்தம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம், தேவனுடைய வித்து, இதெல்லாம் சம்பந்தமான விஷயம் வேற எங்கேயா இருக்குதா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. அங்கேயும் ஸ்திரீயை பார்க்கலாம், அங்கேயும் போரை பார்க்கலாம், அங்கேயும் தேவனுடைய மக்கள் தாக்கப்படுறத பார்க்கலாம், கிறிஸ்து தாக்கப்படுறத பார்க்கலாம். ஆக ஆதியாகமம் 3:15 என்கிற ஒரு வசனத்தை விளக்க ஆண்டவர் ஒரு அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்துல எப்படி போராட்டம் நடைபெறுகிறது, யுத்தம் நடைபெறுகிறது என்பதை பார்க்க முடியும். அதுவும் பாருங்க, கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாகவே ஆரம்பித்த அந்த போராட்டம் முடிவு பரியந்தம் கடைசி காலம் வரைக்கும் அந்த போர் நடக்குது என்பதை பார்க்க முடியுது. ஆக எபேசியர் 6:12, ஆதியாகமம் 3:15, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க போராட்டத்தை குறித்து பேசப்படுகிறது. சரி, யோபு 1ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் தேவனும் சாத்தானும் மோதுகிறதை பார்க்க முடியும். இது யாருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது? யோபுவினுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு பின்பாக சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற விஷயமானது அங்கதான் தெளிவா இருக்குதுங்க. ஆக அவனுடைய வாழ்க்கையில நடந்த போராட்டத்திற்கும் பிரபஞ்சத்துல உள்ள நடந்த போராட்டத்துக்கும் உள்ள நெருங்கிய சம்பந்தத்தை அங்குதான் பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நடைபெறுகின்ற அந்த போராட்டத்திற்கும் ஒரு உதாரணம் தான் யோபுவின் வாழ்க்கை. ஆக எபேசியர் 6, ஆதியாகமம் 3, வெளிப்படுத்தல் 12, யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், இவைகளெல்லாம் ஒரு போராட்டம் ஒண்ணு நடக்குது என்பதை ரொம்ப அழகாக விளக்குகின்ற எளிமையான அதிகாரங்கள். சரி, நான் ஒரு 4 வசனம் சொன்னேங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல போய் வேற என்னென்ன வசனம் கோட் பண்ணலாம்? போராட்டம், ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகிறது என்பதற்கு ஆதார வசனங்கள் வேற என்ன போடலாம்? போடுங்க பார்க்கலாம். சரி, அப்ப 2 விஷயம் படிப்போம்னு சொன்னேன். போராட்டம் ஒன்று, பிரபஞ்சத்திலே போராட்டம் ஒன்று நடைபெறுகிறதா? அதற்கான ஆதார வசனம் பார்த்தாச்சுங்க. இப்ப 2வது, இந்த போராட்டத்தினுடைய தன்மை என்ன, போராட்டத்தினுடைய குணாதிசயம் என்ன, இதை தாங்க ரொம்ப ரொம்ப மிக முக்கியமா படித்துக் கொள்ள போகிறோம். சரிங்களா? ஜெபம் இல்லாமல் நம்மளால ஒரு துளியும் அசைய முடியாது. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் விளக்கங்களை கொடுப்பார். எனவே நம்ம இறுதி தாழ்த்தலாமா? ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த பாடத்தை நீர் தாமே ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக நன்றி. தகப்பனே,
நீர் அன்பானவர் என்பதை புரிந்து கொள்ள விடாதபடி சாத்தான் பல தடைகளை ஏற்படுத்துகிறான். அந்த தடைகளை கடந்து நாங்கள் அன்பானவர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரபஞ்ச போராட்டம். அத இந்த போராட்டத்தினுடைய தன்மை என்ன என்பதுதான் படிக்க வர்றோம் பாருங்க. அந்த போராட்டத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ள 4 மிக முக்கியமான வசனங்களுக்கு சொல்லப் போகிறோம். 4 மிக முக்கியமான வசனங்கள்ல வந்து அந்த போராட்டத்தோட தன்மையை புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அதிலிருந்து அந்த தன்மை என்ன? இந்த போராட்டத்தினுடைய அ குணங்கள் என்ன என்பதை பார்க்க போறோம். சரிங்களா? ஆக 4 மிக முக்கியமான விஷயம். அதாவது முதல்ல பரலோகத்தில் பிரபஞ்ச போராட்டம். இத முதலாவது படிப்போம். 2வது பூலோகத்தில் பிரபஞ்ச போராட்டம். 2வது வனாந்திரத்தில் பிரபஞ்ச போராட்டம். பிரபஞ்ச போராட்டத்தினுடைய முடிவு. ஆக இந்த 4 கருத்துக்களை நம்ம சிந்திக்க போறோம். இந்த பூலோகத்துல, பரலோகத்துல, வனாந்திரத்துல, முடிவுல இதெல்லாம் பார்க்கும் பொழுது போராட்டத்தினுடைய தன்மை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப முதல்ல நம்ம எங்க படிக்க போறோம்? முதல்ல பிரபஞ்ச போராட்டம். பரலோகத்துல உள்ள பிரபஞ்ச போராட்டத்தை நாம் சிந்திக்கலாம். சரி. இதை சிந்திப்பதற்கு முன்பாக எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தேவன் நல்லவராய் இருக்கிறார், அன்பானவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல ஏன் தீமையும் துன்பமும் இருக்குது? இதே கேள்வி பைபிள்ல ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. அதற்கு என்ன விடை வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துடணும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24, 25 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களையை விதைத்து விட்டு போனான். இங்க ஆண்டவர் ஒரு உவமை சொல்றார். இப்ப என்னன்னா, ஒரு நிலம் இருக்கிறது. அங்க எஜமான் வந்து விவசாயி வந்து நல்ல விதைகளை விதைக்கிறார். அங்க தூங்கும் பொழுது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது சத்ருவானவன் களைகளை விதைத்து விட்டு போனான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப ஆம், எப்படி நல்ல நிலம் தானே, எப்படி களைகள் வந்துச்சு அப்படின்னா காரணம் என்ன? வசனம் 27 வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். ஆண்டவர் அன்பானவர் தான். எப்படிப்பா உலகத்தை துன்பம், எப்படிப்பா தீமை, எப்பா அநீதின்றாங்கல்ல, அந்த கேள்வியும் இந்த கேள்வியும் ஒன்றுதான். நல்ல நிலம், நல்ல எஜமான், பின்பு களை எப்படி வந்துச்சு? சரிங்களா? ஆன்சர் இங்கேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் தூங்கும் பொழுது சத்ருவானவன் வந்து செய்துட்டு போனான். அப்ப இங்க இந்த ஊமையில சத்ரு யார், எஜமான் யாருன்னு புரிஞ்சாச்சுன்னா சத்ரு யாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் பாருங்க. வசனம் 37 அவர் பிரதி உத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். வசனம் 39 பாருங்க, அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அப்ப நல்ல விதைகளை விதைக்கிறது யார்? மனுஷகுமாரன் தான் விதைகளை விதைக்கின்றார். சரி, இந்த நிலத்துல களைகளை விதைத்தது யார்? களைகளை விதைத்து சத்ரு. சத்ரு யார்? பைபிள் சொல்லுது பிசாசு. அப்ப கெட்ட விதைகளை மனுஷகுமாரன் விதைக்கவில்லை. ஆனால் கெட்ட விதைகளை விதைத்தது யார் அப்படின்னா சாத்தான் தான் செஞ்சான். ஆக உலகத்துல ஏன்பா இவ்வளவு துன்பம், ஏன்பா இவ்வளவு அநீதினா அதற்கு காரணம் மனுஷகுமாரனா? களைகளுக்கு காரணம் மனுஷகுமாரனா? களைகளுக்கு காரணம் மனுஷகுமாரன் அல்ல, அது சத்துரு பிசாசு. அதான் காரணம். ஆக எல்லாவற்றுக்கும் காரணம் சத்ரு தான். ஆனா பிளேமை கொண்டு போய் யார் மேல போடுறாப்ல? ஆண்டவர் மேல போட்டுறாப்ல. சரி, இப்ப ஒரு மிக முக்கியமான கேள்வி, எப்படி இந்த சாத்தான் சத்ருவாக மாறினான்? சரிங்களா? இதை புரிந்து கொள்வதற்கு நம் பரலோகத்துக்கு போனோங்க. பரலோகத்துல போய் பார்க்கும் பொழுது அங்கதான் போராட்டம் ஒண்ணு அங்கிருந்தே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு வருது, அதுக்கப்புறம் வனாந்தரத்துக்கு வருது. அது எப்படி முடிய போகுது என்பது இந்த 4 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சரி, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. எசேக்கியேல் 28 வசனம் 12, 13 லூசிஃபரை குறித்து பேசப்படுகின்ற வசனங்கள். லூசிஃபரை பற்றி பேசும் பொழுது, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி
அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அதை நோட் பண்ணிக்கிடுங்க. பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்படியே வசனம் கீழே 14 பாத்தீங்கன்னா, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அப்ப எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் ஒரு அழகான, ஒரு காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபீனை குறித்து பேசப்படுகிறது. அதுதானே அழகான, அறிவான ஒரு தூதனை, காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதனை குறித்து பைபிள் சொல்லுதுங்க. சரி, இப்ப இந்த தூதன் அவன் ரொம்ப பரிபூரணமா இருந்தான். எது வரைக்கும்? வசனம் 15, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவன்கிட்ட குறை ஒண்ணுமே இல்லை. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட அநியாயம் காணப்பட்டுச்சு. பாருங்க, அழகான, அறிவான, காப்பாற்றுவதற்காக படைக்கப்பட்ட ஒரு தூதன், ஒரு கேரூப். அவன் பூரணமாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில அநியாயம் காணப்பட்டுச்சு. அவனுடைய வாழ்க்கையில என்ன அநியாயம் காணப்பட்டுச்சு அப்படி வந்தோம்னா கேட்டோம்னா, வசனம் 17க்கு வாங்க. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். அழகானவன், பூரண அழகுள்ளவன் படிச்சோமே. பூரண அழகுதான் அவனுக்கு மேட்டிமையை கொடுத்தது. அந்த மினுக்கு இருக்கு பாருங்க, அவன் ஞானத்தை கெடுத்துருச்சு. சரி, இந்த பெருமை வந்ததுனால என்ன பேசினா, என்ன நினைச்சான்? ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுறோம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா, அங்க இந்த பெருமையினால அவன் பேசியது என்ன? ரொம்ப 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 மிக முக்கியமான வார்த்தைங்க அது. ஏசாயா 14 வசனம் 12, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இதுதான் லூசிஃபர், சன் ஆஃப் மார்னிங், சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு வர்றதை பார்க்க முடியுது. வசனம் 13, அவன் பெருமையினால் பேசுன வார்த்தை என்ன? 13ல வருதுங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். என்னவா? வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். நான் தூதர்களுக்கு மேல போவேன், என் சிங்காசனம் உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னவன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்திலே வீற்றிருப்பேன்னு சொல்றாப்ல. இப்ப வசனம் 14, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இவங்களுக்கு மேல இவங்களுக்கு மேல இவங்களுக்கு மேல சொன்னவன் அப்புறம் நானும் கடவுளும் சமம், நானும் தேவனும் சமம், நான் உன்னதமானவருக்கு சரி சமமானவன் என்று சொல்ல ஆரம்பித்தான். அழகான, அறிவான ஒரு கேரூப், காப்பாற்றுவதற்கு படைக்கப்பட்ட கேரூப், மினுக்கினால், தன்னுடைய ஆடையினால், அலங்காரத்தினால் பெருமை உள்ளவனாக மாறுகிறான். அந்த பெருமை தலைக்கு ஏறி எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா, பெருமை தலைக்கு ஏறி அவன் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவன் அப்படி சொன்னதை ஆரம்பிச்சது மட்டுமல்லாம அவன் இன்னொரு காரியமும் செய்யறான் பாருங்க. எசேக்கியேலுக்கு வந்துருங்க. எசேக்கியேல் 28 வசனம் 16, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். என்னவா? உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். என்ன வியாபாரம் பண்ணாம? சரிங்களா, அவன்கிட்ட என்ன பணம் இருந்துச்சு வியாபாரம் பண்றதுக்கு? நோட்டா, டாலரா, பவுண்டா, என்ன இருந்துச்சுங்க கொடுத்து மாத்துறதுக்கு? அவன் என்ன பண்றான்னு சொன்னா, பொய் பேசுறாங்க. அவன் பொய் பேசும் பொழுது சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். ஆதி முதற்கொண்டு பொய் பேசுகிறான். அப்ப வியாபாரம் பண்றான்னா என்ன பண்றான்னா, ஆத்துமாக்களை சூறையாடுறான். அது மட்டும் அல்லாம அவன் பொய் பேசுகிறான். பொய் பேசி அவன் பக்கம் ஆட்களை சேர்க்கிறாங்க. இதுதான் அங்க நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு வியாபாரமாக இருந்திருக்கு. ஆக பரலோகத்துல அங்க தேவன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கேரூப் ஒருத்தன் இருந்தான். அழகான, அறிவானவனாக இருந்தான், பூரணமானவனாக இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் நிறைய அலங்காரத்தை எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனால் அந்த அலங்காரம் அவனுக்கு
தாழ்மையை கொடுப்பதற்கு பதிலாக அவனுக்கு பெருமை கொண்டவனாக மாறிவிட்டான். அதனுடைய விளைவு அநியாயம் அவன் வாழ்க்கையில வந்துச்சு. பெருமை வந்துச்சு. அதை எப்படி சொன்னா, நான் எல்லாருக்கும் மேல, ஏன் நானும் தேவனும் சமம், உன்னதமானவருக்கு ஒப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். சரி, சொல்ல ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அந்த கருத்துக்கு அவன் பொய்களை பேசி அவன் பக்கம் ஆட்களை சேர்த்தான். தேவனை குறித்து பொய்களை பேசி அவன் ஆட்களை சம்பாதித்தான். இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சுங்க. அப்ப அவன் போய் என்ன பண்றான்னா, பொய் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆதி முதற்கொண்டு பொய் பேசுறான்னு சொல்லி பார்த்தோம். போராட்டம் ஒன்று பரலோகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? ஒண்ணு தேவன், மற்றொன்று தேவனால் படைக்கப்பட்டவன். உங்களுக்கு அந்த போராட்டம் புரியுதா? என்னைக்குமே ஒரு எந்த காம்படிஷன் இருந்தாலும் சரி, 2 பேரும் சரிசமமா இருக்கணுங்க. அப்படித்தாங்க காம்படிஷன். ஒரு குத்துச்சண்டை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இவரு 40 கிலோன்னா, இவரு 40 கிலோ இருக்கணும். ஒருத்தர் 40 கிலோ, ஒருத்தர் 400 கிலோன்னா எப்படிங்க? இப்ப போராட்டத்த கவனிங்க. ஒரு பக்கம் சிருஷ்டிகர், ஒரு பக்கம் சிருஷ்டிங்க. இப்ப போராட்டத்த ஆரம்பிக்கிறது யாரு அப்படின்னா, 40 கிலோ, 400 கிலோவ பார்த்து சண்டைக்கு வா. எப்பா நான் சண்டைக்கு வரல. உனக்கு ரொம்ப பயம். அதான் நீ வரல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உங்களுக்கு புரியுதா? அப்ப போராட்டம் தன்னுடைய தன்மை என்ன? போன தன்மைக்குள்ள நாம் வரோம். இது யாருக்கு யாருக்கும் நடைபெறுகின்ற போராட்டம். ஒன்று, இது சிருஷ்டிக்கும் சிருஷ்டிகர்த்தருக்கும் நடைபெறுகின்ற போராட்டம். சரி, இது யாரை எதிர்த்துன்னா தேவனை எதிர்த்து நடக்கிற போராட்டம். சரிங்களா? தேவனை எதிர்க்கிறதுனா என்ன அர்த்தம்? இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கிறேன். இன்னொரு காரியத்தையும் சாத்தான், இந்த சத்துரு எதிர்க்கிறாங்க. வாங்க வாசிக்கலாமா? சரி, இப்ப பாருங்க, இவங்களின் வாஞ்சை 79ஆம் அதிகாரம் 13வது பேரா. மாபெரும் எதிர்வாதத்தின் தொடக்கத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிவது முடியாதது என்று சாத்தான் சொன்னான். அப்ப தேவனை எதிர்த்து போர் தொடுக்கிறான். அப்படின்னா தேவனுடைய குணமாகிய அவருடைய நியாயப்பிரமாணத்தை எதிர்த்து அவன் போர் தொடுக்கின்றான். சரிங்களா? ஓகே. இப்ப அது மட்டும் இல்ல. அப்ப என்ன பண்றான்? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை எதிர்த்து அவன் அம்பு விடுறாங்க. தேவனை எதிர்க்கணும்னா அவருடைய நியாயப்பிரமாணத்தை எதிர்க்கணுங்க. எதற்காக? நான் வடமுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். அதாவது தேவனுக்கு போக வேண்டிய ஆராதனை, தேவனுக்கு போக வேண்டிய தொழுகையை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறான். சரிங்களா? ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மாபெரும் ஆன்மீக போராட்டம் 494ஆம் பக்கம், அதிகாரம் 29, 6வது பேராங்க. தேவனால் படைக்கப்பட்டவைகள் பற்று வைப்பதிலும் உறவு கொள்வதிலும் தேவனை முதன்மைப்படுத்துவதை விடுத்து தங்களது சேவையும் வணக்கத்தையும் தனக்காக்க வேண்டும் என்று லூசிஃபர் முயற்சி செய்தான். தேவனால் படைக்கப்பட்டவன் யாரதான் வணங்கணும்? தேவனை தான் வணங்கணும். அவர்கிட்ட தான் ஒரு உரிமை கொள்ளணும். தேவனுக்கு முதன்மைப்படுத்துவதை விட அவனை சேவிக்கணும் அப்படின்னு நினைச்சானா. முடிவற்றவராக பிதா அவரது குமாரனுக்கு சூட்டியிருந்த மேன்மையை அவன் இச்சித்து அந்த தேவதூதர்களின் பிரபு கிறிஸ்து ஒருவருக்கே மட்டுமே உரித்தாய் இருந்த வல்லமையை தனதாக கொள்வதாக குறிக்கோளாக கொண்டான். அப்ப கவனிச்சிங்களா? புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, கிறிஸ்துக்கு கொடுக்க வேண்டிய தொழுகைய இவன் இச்சிக்கிறான். அப்ப போராட்டத்தினுடைய தன்மை என்ன? சிருஷ்டிக்கும் சிருஷ்டிகருக்கும் நடைபெறுகின்றது. சரி, தேவனை எதிர்க்கணும்னா எதை எதிர்க்கிறான்? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை எதிர்க்கிறான். சரி, அப்படி எதிர்த்து என்ன சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான்? தேவனுக்குரிய உறவை இவன் எடுத்துக்கணும்னு பார்க்கறான். தேவனுக்கே உரிய தொழுகையை இவன் எடுத்துக்கணும்னு பார்க்கறான். ஆக பரலோக பிரபஞ்ச போராட்டத்துல அந்த போராட்டத்தினுடைய 3 அழகான குணங்கள் உங்களுக்கு புரியுதா? யாருக்கும் யாருக்கும் எதை எதிர்த்து, எந்த நோக்கத்திற்காக? தொழுகையை பெற்றுக்கொள்வதற்காக. எப்படி அளிக்கிறான்? எப்படி தொழுகையை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னா, அவன் நியாய பிரமாணத்தை கைகொள்ள முடியாது என்று சொல்லி தொழுகையை பெற்றுக்கொள்கிறான். ஆக பரலோக போராட்டத்துல விஷயம் புரியுதா உங்களுக்கு? சரி, அப்படின்னா நாம் கற்றுக்கொள்கிற பாடம்
தேவனையும் தேவனுடைய கட்டளைக்கும் தேவனுடைய அரசாங்கத்திற்கும் ஒரு எதிரி உண்டு. அது எதிரி யார்தான்? சாத்தான். சரி, அப்ப பரலோக பிரபஞ்ச போராட்டத்தை படித்தோம். அடுத்தது அந்த போராட்டம் பூலோகத்துக்கு வந்துச்சு. இப்ப பாருங்க, பரலோகத்துல காணப்பட்ட அந்த போரினுடைய தன்மைகள், போரினுடைய குணாதிசயங்கள் எப்படி பூலோக போராட்டத்திலும் வெளிப்படுதுன்னு பாருங்க. இப்ப ஆதியாகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடணும். ஆதியாகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, பரலோகத்துல நடந்த அந்த போராட்டம் இருக்கு பாருங்க. அந்த போராட்டத்தினுடைய அப்படியே ஜெராக்ஸ் இங்கேயும் வர்றத பார்க்க முடியும். அங்க சாத்தான் யார்கிட்ட போய் வியாபாரம் பண்ணா? எப்படி வியாபாரம் பண்ணா? பொய் பேசி ஆத்துமாக்களை திருடானா இல்லையா? இங்க யார திருட நினைக்கிறான்? யாரை ஏமாத்துறான்னு பாருங்க. ஒண்ணு. 2வது, அங்க எப்படி அவன் எதிர்த்தான்? பிரமாணத்தை எதிர்த்து பேசினான். சரி, எதற்காக? தொழுகையை பெற்றுக்கொள்வதற்காக. இப்ப இதே 3 சமாச்சாரம் இங்கேயும் இருக்குதான்னு பாருங்க. சரிங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 3 வசனம் 1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அப்ப எப்படி சாத்தான் பரலோகத்துல அவன் பொய் பேசி அவன் தூதர்களை ஏமாற்றினானோ, அதே போல இங்க சாத்தான் சர்ப்பத்தின் வழியாக ஏவாளை ஏமாற்றுகிறான். என்னைக்கு ஏவாளை சர்ப்பத்தின் வழியாக ஏமாற்றினானோ, அதனாலேயே அந்த சர்ப்பம் இவனுக்கு அடையாளமா மாறிற்று. சாத்தான்னா யார்? சர்ப்பம். சரிங்களா? சர்ப்பம்னா என்ன? சாத்தான். அப்ப சாத்தானுடைய வஞ்சிக்கும் தன்மையை புரிந்து கொள்வதற்காகத்தான் சாத்தான்னா ஆண்டவர் பழைய பாம்பாகிய பெரிய ஒரு சர்ப்பம் அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப அங்கேயும் வஞ்சனை பரலோகத்துல, இங்கேயும் வஞ்சனை. சரிங்களா? சரி, அங்க தேவனுடைய பிரமாணத்திற்கும் தேவனுடைய குணத்திற்கும் எதிராக நின்றான். இங்க நின்றானா? பாருங்க, தேவன் சொன்னது உண்டோ என்றது. சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம். சகல கனியும் புசிக்க வேண்டாம் அப்படின்னா, ஏன்பா இந்த கனியை மட்டும் புசிக்க வேணாம்னு சொன்னாரு? அந்த பாயிண்ட்டுக்கு நிறுத்துறாங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட் நிறுத்துறதுக்கு என்ன அர்த்தம்? தேவனை பற்றி தரைகுறைவாக பேசுகிறான். அவர் குணத்தை தாக்குகிறான். பரலோகத்துல பிரமாணம் வேண்டாம்னு சொன்னவன் இங்க அவருடைய குணத்தை அவன் கேள்விக்குறியாக மாற்றுகிறான். அங்கேயும் வஞ்சனை, இங்கேயும் வஞ்சனை. அங்கேயும் பிரமாணத்தை எதிர்த்து பேசுறான், இங்கேயும் தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து பேசுகிறான். அங்க தொழுகையை கேட்டான்ல, இங்க என்ன பண்றான் பாருங்க. பாருங்க, வசனம் 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்ப எதற்காக இந்த பழத்தை சாப்பிட சொல்றான்? இந்த பழத்தை சாப்பிட்டா செத்துருவப்பா, நிச்சயமா செத்துருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, இவன் அந்த பழத்தை சாப்பிட்டினா ஒரு லாபம் உண்டு. அந்த லாபம் என்ன? நீ தெய்வமா மாறிடுவ, நீ தேவனா மாறிடுவ அப்படின்னு சொல்றான். இந்த அம்மாவும் வஞ்சிக்கப்பட்டு தேவன் மீது நம்பிக்கையை இழந்து தேவன் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களா? தேவன் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுனால தாங்க இந்த அம்மா அந்த கனியை சாப்பிட்டாங்க. கனியை சாப்பிட்டா இந்த பாம்பு மாதிரி பேசலாமா? இந்த கனியை சாப்பிட்டா என்னுடைய தகுதிக்கு நான் தெய்வமாவே மாறலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் வாங்கி சாப்பிட்டுச்சுங்க. இப்ப பரலோகத்துல காணப்பட்ட அந்த போராட்டத்தினுடைய தன்மைகள் அப்படியே இங்க வருதா? இங்கேயும் தொழுகை, இங்கேயும் தொழுகை. இங்கேயும் வார்த்தைக்கு எதிராக, இங்கேயும் பிரமாணத்திற்கு எதிராக. அங்கேயும் வஞ்சனை, இங்கேயும் வஞ்சனை. எப்படி ஒரு பங்கு தூதர்கள் இழுத்தானோ அதே போல சாத்தான் இப்ப அந்த ஒரு பங்கு தூதர்களோடு கூட ஆதாமியும் ஏவாளையும் இழுத்து கொண்டான். ஆதாமியும் ஏவாளையுமா இழுத்தான். அன்னைக்கு பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவடையத்தக்கதுமான ஒரு கனியை கொடுத்தது போல அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குங்க ஒரு ஆசாமி கூட விடலைங்க. பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, இது எனக்கு கரெக்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு
வெவ்வேறு வகையான பாவம், வெவ்வேறு வகையான பழங்களை கொடுத்து நம்ம ஏமாற்றுகிறானா? உங்களுக்கு விஷயம் புரியுதா? ஒவ்வொருவரும் நாம் சாத்தானால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகம் அனைத்தையுமே பழங்களை குடுத்து, குடுத்து, குடுத்து ஏமாத்தி வச்சிருக்கிறான். என்ன பழம் குடுத்தான்? ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஏற்றாற்படி பழங்களை வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. பழம்னா என்ன சொல்ல வரேன்? பாவம், பாவம், பாவம்ன்னு சொல்ல வரேன். அப்ப நீங்களும் பழத்த வாங்கி சாப்பிட்டுருக்கிறீங்களா? இது நல்லா இருக்குது. இதுதான் எனக்கு கரெக்ட்டா இருக்குது. அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருக்கிறீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும், வஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய விஷயம், நான் தான் தேவன் சொல்றோம். புரியுதா? ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் பிரமாணத்தை மீறின பாவிகள் சொல்லும் பொழுது, சாத்தான் சொல்றான், நீ மீறினா தான் தெய்வம்டா அப்படின்றான். அப்ப போராட்டத்துல, பிரபஞ்ச போராட்டத்துல பூலோகமும் நினைக்கின்றது. ஒரு பங்கு தூதர்கள் எப்படி சாத்தானோடு சேர்ந்தார்களோ, அதுபோல ஆதாமும் ஏவாளும் சேர்ந்தார்கள். அவங்களோடு கூட நாமும் சேர்ந்திருக்கிறோமா? ஆக இங்க போராட்டத்தினுடைய தன்மை என்ன? போராட்டத்தின் தன்மையில சாத்தானோடு ஒரு பங்கு தூதர்கள் சேர்ந்தார்கள். ஒரு பங்கு தூதர்களோடு கூட தேவனுடைய ஜனமும் சேர்ந்தது. இதுதாங்க ரொம்ப சுகமான விஷயம். ஆக அந்த பிரபஞ்ச போராட்டத்தினுடைய தன்மைகளை ஏற்கனவே 3 பார்த்தோம். தேவனுக்கு விரோதமான போர் தொடுக்குது, போர் தொடுக்கப்படுகின்றது. தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக போர் தொடுக்கப்படுகின்றது. தேவனுடைய தொழுகைக்காக போர் தொடுக்கப்படுகிறது என்று 3 விஷயம் பார்த்தோம். இப்ப 4வது விஷயம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, தேவனுடைய ஜனங்களும் அந்த போராட்டத்துல சேர்ந்துட்டாங்க. அப்ப மனிதர்களும் அந்த போராட்டத்துல சாத்தான் பக்கமாக நிற்கிறார்கள். பாடம் 2. நீங்க சொல்லுங்க. யாரு சாத்தான் பக்கம் நிற்கிறாங்க? பழத்தை சாப்பிட்ட அத்தனை பேரும் அந்த பக்கமாக தாங்க நிற்கிறாங்க. நீங்களும் நிற்கிறீர்களா? யோசிங்க. பரலோக போராட்டம் ஒண்ணு பார்த்தோம். பூலோகத்துல பிரபஞ்ச போராட்டம் வந்தது என்று சொல்லி பார்த்தோம். எல்லாரும் பழத்தை சாப்பிட்டோம். அந்த பக்கமா நிக்கிறோம். தேவன் பக்கமா யாருமே இல்லைன்ற சோகமான உண்மையை புரிந்து கொண்டோம். இப்ப 3வது, இப்ப இந்த போராட்டம் பரலோகத்துல ஆரம்பிச்ச போராட்டம், பூலோகத்துக்கு வந்த போராட்டம், இப்ப ஒரு வனாந்தரத்துல நடக்குதுங்க. வனாந்தரத்துலன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியத்தில் போறாருங்க. அவர் ஞானமுழுக்கு பெற்று விட்டார். ஞானமுழுக்கு பெற்ற உடனே எங்க போனார்? வாங்க வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த வனாந்தரத்துல கிறிஸ்துவும் சாத்தானும் நேருக்கு நேர் மோதுறாங்க. எப்படி ஏவாளோ சர்ப்பமும் நேருக்கு நேர் மோதிச்சோ, எப்படி பரலோகத்துல மிகாவேலும் அங்க லூசிஃபரும் நேருக்கு நேர் மோதினாங்களோ, அதே போல இங்கேயும் மோதுறாங்க. ஆனா ஞானமுழுக்கு பெற்ற உடனே எங்க போறார் இயேசு கிறிஸ்து? 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நிறுத்துவோம். இயேசு எங்க கொண்டு செல்லப்பட்டார்? வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். என்ன செய்வதற்கு? சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். என்னங்க, சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவர் நடத்துவாங்களா? ஒருத்தருக்கு சாராயம் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சோதனை இருக்குதுங்க. இப்ப இந்த சோதனைக்கு ஆவியானவரை நடத்துவாரா? இல்லையே. பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடங்கூடாமல். ஆமா, நம்ம என்ன சொல்றோம்? நீங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும். இந்த சோதனைக்குள்ள நடத்தாதீங்க. அதாவது ஆண்டவரே, சோதனைக்குள்ள நாங்களே போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி தராங்க ஆண்டவர். இப்ப ஆவியானவரை நடத்துவாரா அந்த மாதிரி? சரிங்களா? இப்ப இதை எப்படி புரிந்து கொள்வதற்கு நம்ம தீர்க்கதரிசனாவிக்கு போகணும், பைபிளுக்கு போகணும். போனதான் விஷயம் புரியுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் வனாந்திரத்துக்கு போனாராம்? ஒரு அழகான வாக்கியத்தை வாசிக்கலாம். சரிங்களா? சோதிக்கப்படுவதற்கென்று இயேசு வனாந்திரத்திற்கு நடத்தப்பட்ட போது அவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டார். சோதனையை அவர் அழைக்கவில்லை. அவரது ஊழியத்தையும் பணியையும் பற்றி தனித்திருந்து தியானம் செய்வதற்காக அவர் வனாந்திரத்துக்கு சென்றார். அவர் பயணம் செய்ய வேண்டியதாய் இருந்த
இரத்த கரைபடிந்த பாதையில் நடந்து செல்வதற்கு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அவரை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் இரட்சகர் வனாந்திரத்திற்குள் சென்றிருந்தார் என்பதை சாத்தான் அறிந்து அவரை நெருங்குவதற்கு இதுவே சிறந்த நேரம் என்று அவன் எண்ணினான். அவர் எதற்காக போகிறார்? அவர் ஊழியம் செய்ய போறோம், ரத்தம் படிந்த பாதைக்குள்ள போறோம். அப்ப ஜெபம் பண்றதுக்கு, தியானம் பண்றதுக்காக தான் போயிருக்கிறார் அவர். இந்த நேரத்தை சிறந்த நேரமாக யார் எண்ணினான்? சாத்தான் எண்ணினான். அப்ப அவர் இதற்காக போகிறார். அந்த நேரம் முடிந்த பிற்பாடு சாத்தான் வரப்போறான் என்பதை ஆவியானவர் முன்கூட்டியே அறிகிறார். புரியுதா உங்களுக்கு? சோதனைக்குள்ள அவர் கொண்டு போலங்க. அவர் வனாந்திரத்துக்கு போகிறார். எண்ட் ரிசல்ட் அது என்னவா மாறப்போகுது? அது சோதனையில போய் முடிய போகிறது. உங்களுக்கு புரியுதா? அப்ப ஏதோ சோதனைக்குள்ள கொண்டு போறாரு நினைச்ச கூடாதுங்க. அவர் தியானிக்க தாங்க போறார். ஏன்னா ஆண்டவர் சோதனைய, இந்த பாவத்தை வச்சு ஆண்டவர் சோதிக்க போறது கிடையாதுங்க. அப்ப இங்க பாருங்க, கிறிஸ்து எப்படி சோதிக்கப்படுறாருன்னு பாருங்க. பரலோகத்துல நடந்த அந்த போராட்டம், பூலோகத்துக்கு வந்த அந்த போராட்டம், அதே விஷயம் எப்படி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்க்கலாம். முதல் விஷயத்துல பாத்தீங்கன்னா, அங்க 3 சோதனை வருது, நம்ம எல்லாரும் நன்கு அறிவோம். அங்க 3 இடத்துலயும் 3 பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், வசனம் 3ங்க. இப்ப அடுத்தது பாருங்க, வசனம் 6. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், தாழகுதியும். அப்ப எதை ஒத்துக்க மாட்டான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், தேவனுடைய குமாரன்னா என்ன அர்த்தங்க? தேவன் அர்த்தம், சரிங்களா? அந்த கடைசியில அங்க சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக, யார் இது தேவனுடைய குமாரனா? அவன் கிட்ட ஆமா அப்படித்தான் சொன்னாரா இல்லையா? வேற தேவதூஷணம் கேட்க வேண்டியது என்ன? இதுதான் தேவதூஷணம்னு சொல்லிட்டு ஆசாரியன் சொன்னா, அதே போலதாங்க. தேவனுடைய குமாரன் அப்படின்னா தேவனுக்கு சமமானவர் என்று அர்த்தம். அப்ப சாத்தான் கேட்கிறான், சோதனைக்காரன் கேட்கிறான், தேவனுடைய குமாரனா அப்படின்னா, நீர் தேவன்னா கல்லுகளை அப்பமாக்கும். நீர் தேவன்னா கால மேல இருந்து கீழே விழு, கீழே உங்க அடிமையே படக்கூடாது, தூதர்கள் தாங்குவாங்க. நீ தேவனுடைய குமாரனா? தேவனுடைய குமாரன் நல்லாவே தெரியுங்க. ஆனா ஒத்துக்கொள்வதற்கு மனசு இல்லை. இப்ப பரலோகத்துல யாருக்கு எதிரான போர்? தேவனுக்கு எதிரான போர், தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிரான போர், தொழுகைக்கான போர். இப்ப தேவனுக்கு எதிரான போர்னா அர்த்தம் என்ன? இங்கதாங்க போராட்டத்தினுடைய இன்னொரு பாயிண்ட புரிஞ்சுக்கிறோம், சரிங்களா? என்னதுன்னா, தேவனை எதிர்த்து நடக்கின்ற போராட்டம் கிறிஸ்துவுக்கு எதிராக மாறுகிறது, அல்லது கிறிஸ்துவுக்கு எதிராக மாறினா அது தேவனுக்கு எதிரான போராட்டமா மாறுது. அவனுக்கு யார் பிடிக்கல? சோதனைக்காரனுக்கு யார பிடிக்கல? முதல்ல கிறிஸ்துவ பிடிக்கலங்க. கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தன்மை பிடிக்கலங்க. இப்ப கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தன்மை பிடிக்கல அப்படின்னா, இன்னைக்கும் அதே சாத்தான் இருக்கிறான். அதனாலதான் திருத்துவத்திற்கு ஆப்போசிட்டா வர்றான். பரிசுத்த ஆவியானவர் அவர் அல்ல, அவர் ஒரு சக்தி, அவர் ஒரு வல்லமை. எப்பெல்லாம் பாருங்க பரிசுத்த ஆவியே அவர் இல்லை என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கெல்லாம் பாருங்க கிறிஸ்துவ பிதாவுக்கு சமமான தேவன் சொல்லவே மாட்டாங்க. அப்ப திருத்துவத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் லூசிஃபரனுடைய வாய்ஸா இருக்கிறாங்க. புரியுதா? சாத்தானினுடைய கடைசி தூதர்களாக அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு பரலோகத்துல தேவனை எதிர்த்தவன் வனாந்திரத்திலும் எதிர்த்தான். அங்க என்ன எதிர்பார்த்தான்? தொழுகை எதிர்பார்த்தான். தேவனுக்கே உரித்தான தொழுகையை அவன் எதிர்பார்த்தான். அதே பூலோகத்தில் நடந்துச்சா? ஆமா, இதுக்கு பழத்தை சாப்பிடு, நீ தேவர்களா மாறிடுவேன்னு நினைச்சான். அதே விஷயம் வந்துச்சா? 3வது சோதனை பாருங்க, வசனம் 9, 10. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இவைகளெல்லாம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. நீ கீழே விழுந்து வணங்கினன்னு சொன்னா நான் உனக்கெல்லாம் தந்துட்டு போறேன். எப்படி ஓப்பனா வந்துட்டான். இப்ப முதல் 2 சோதனைய ஆண்டவர் ஜெயிச்சதுனால இப்ப ஓப்பனா நான் தான் சாத்தா வந்திருக்கிறேன், என்னப்ப என் காலில் விழுந்து வணங்கிட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வெளிப்படையா வர்றதன் மூலமாக அவனுடைய புத்தி அவன் காமிச்சிடுறான். தேவனுக்கு விரோதமா நடக்கிறது தான் போர்.
தேவனுடைய குமாரனுக்கு எதிராக நடக்கிறது தான் போர். தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக நடக்கிறது தான் போர். தேவனுடைய தொழுகைக்காக நடக்கிறது தான் போர். இந்த போர்ல தூதர்களும் சேர்றாங்க. ஒரு பங்கு தூதர்களும் சேர்றாங்க. தேவனுடைய ஜனங்களும் நாம் எல்லோருமே அந்த பக்கம்தான் இருக்கிறோம். சரிங்களா? ஆக அந்த போராட்டத்தினுடைய 5 தன்மைகளை பார்த்திருக்கிறோங்க. ஒரு கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இவன் இந்த சோதனைக்காரன் எப்படி வந்தான்? எந்த ரூபத்துல வந்தான்? சாத்தா மாதிரி வந்தானா? இந்த பாம்பு மாதிரி மன்னிக்கவும் பாம்பு மாதிரி வந்தானா? அல்லது தூதனா வந்தானா? எப்படி வந்தான்? சரிங்களா? சாத்தானா வந்தானா? பாம்பு மாதிரி வந்தானா? அல்லது தூதனா வந்தானா? எப்படி வந்திருப்பான்? ஏன்னா 3வது இதுலதான் சோதனையில தான் அப்பால போ சாத்தானே அப்படின்றாரு. அது வரைக்கும் சாத்தான்ற வார்த்தை அவர் சொல்லவே இல்லைங்க. அவர் சாத்தான் வந்திருக்கிறான்னு தெரியாதுங்க. அப்ப நீங்க டிவியில காட்டுற மாதிரி பாம்பு மாதிரி வந்திருப்பானோ? அல்லது தூதன் மாதிரி வந்திருப்பானோ? எப்படி வந்திருப்பான்? அப்படி வந்திருப்பானா ஏன் வரான் அப்படி? நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆக அவன் டைரக்டா வந்திருக்க முடியாதுங்க. அவன் எப்படி வந்திருக்கணும்? ஏன்னா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் நான். என்ன? அப்ப எப்படி அங்க சர்ப்பம்? அப்ப இங்க டைரக்டா வரல. எப்படி அவன் அங்க கிறிஸ்துவ எதிர்க்கிறான்? அதே போல கிறிஸ்துவ எதிர்க்கிறான். எப்படி நீ தேவர்களா மாறிடுவ? நீ போய் வணங்கணும்னு அவசியம் கிடையாது. நீயே வணங்கப்படக்கூடியவள் தான். நீ தெய்வம் அப்படின்னு சொன்னானோ அதே போல இங்க சொல்றான். நீ என்ன வணங்கு அப்படின்றான். சரிங்களா? சாத்தான் சொல்றான் நீ என்ன வணங்கு அப்படின்றான். ஆக இது கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சாத்தான் மன்னிக்கவும் எல்லாரும் என்ன செய்யறான்? ஏமாத்தணும்னு பார்க்கறான். பொய் பேசணும்னு சொல்லிட்டு பார்க்கறான். இங்கதான் தீர்க்க தரிசனாகி ஒரு அழகான வாக்கியத்தை சொல்லுது பாருங்க. கிரேட் கான்ட்ரவர்சி மாபெரும் ஆன்மீக போராட்டம் 498 பக்கங்க. பாவத்தை கையாள்வதில் நீதியையும் சத்தியத்தையும் மட்டுமே தேவனால் உபயோகிக்க முடியும். என்னவா? பாவத்தை கையாள்வதில் நீதியையும் சத்தியத்தை மட்டுமே தேவனால் உபயோகிக்க முடியும். தேவனால் பயன்படுத்த முடியாத முகஸ்துதி, சூது ஆகியவைகளை சாத்தான் பயன்படுத்த முடிந்தது. சாத்தான் உண்மையும் பயன்படுத்துவான், பொய்யையும் பயன்படுத்துவான். ஆனா ஆண்டவர் சத்தியத்தை மட்டும்தான் பயன்படுத்தி ஜெயிச்சாருங்க. அங்க போராட்டத்தினுடைய தன்மையை பாருங்க. 2 பேர் போராடுறாங்க. ஒருத்தர் சிருஷ்டிகர்த்தர், ஒருத்தர் சிருஷ்டி. இந்த சிருஷ்டி நான் தான் சிருஷ்டிகர்த்தர்ன்னு சொல்றான். அதுக்கு ஒரு பங்கு தூதர்களை சேர்த்துட்டான். அதற்கு உலகம் அனைத்தையுமே மோசம் போக்கிட்டான். இப்ப அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, அதை ஆட்களை ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவன் உண்மையும் பயன்படுத்துவான், பொய்யையும் பயன்படுத்துவான். ஆனால் மோசம் போன உலகத்தை மீட்டெடுப்பதற்கு தேவன் ஒன்றை மட்டும்தான் பயன்படுத்துவாரு. அந்த ஒன்று என்ன? அந்த ஒன்றுதான் ஆண்டவர் சத்தியத்தை மட்டும்தான் பயன்படுத்துவார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன். பிள்ளையார் ஆண்டவர் சொன்னாரா? சரிங்களா? ஆக பரலோகத்துல போராட்டம் தொடங்குச்சு, பூலோகத்துல பிரபஞ்ச போராட்டம் வந்துச்சு. அதே போராட்டம் தான் கிறிஸ்துட்டையும் வந்துச்சு. சரிங்களா? சரி, இந்த போராட்டம் எப்படி முடிய போகுது? மத்தேயு 13:20 அதான் ஒரு எஜமான் இருந்தான். அவன் நல்ல விதைகளை விதைத்தான். அங்க சத்துரு களைகளை விதைச்சான். அப்போ எப்படி வந்துச்சு? சத்துரு அதை விதைத்தான்ப்பா. சத்துரு யாரு? பிசாசன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அது ஒரு கேள்வி. இன்னொரு அழகான ஒரு கேள்வியும் இருக்கிறது பாருங்க. 13 பாருங்க 28. அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அந்த களைகளை நாங்கள் பிடுங்கிடுவா? உடனே பதில் வருதா எஜமான்ட்டு. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடி 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அப்ப தான் சாத்தான் தெரிஞ்சிருச்சு. சாத்தான உடனே பிடுங்கிடலாம் இல்லையா? ஒரு பங்கு தூதர்கள் பல தடவை மன்னிக்கப்பட வேண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவன் கேட்கவே இல்லை. அவங்களை அழிச்சிடலாம் இல்லையா? உலகமே தெரிஞ்சிருமே. ஆனா இங்க அழகான ஒரு விளக்கம் வருது. கோதுமையோடு கூட பதரையும் வச்சுட்டான். கோதுமைக்கு பதர் இதுன்னு சொல்லி தெரியாது. பதர் எப்படி இருக்குது? கோதுமை போல இருக்கிறது. அப்ப எப்ப இது பதர், இது கோதுமைன்னு எப்ப தெரிய வரும்? அது வளர வளர
பதரானது பதரினுடைய குணத்தை காட்டுது. களையானது களையினுடைய குணத்தை காட்டுது. கோதுமை மணியானது கோதுமையை கொண்டு வருகிறது. அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அப்ப சாத்தான் தான் அந்த களை. அந்த களை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது போக போக அது களை என்பதை காண்பிக்கும். கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணுங்க. அந்த போராட்டத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா 6 தன்மையை பார்த்தோங்க. இப்ப 7வது தன்மை கொஞ்சம் டைம் கொடுத்தாச்சுன்னா, அந்த டைம்ல அந்த களையே தான் களை என்பதை காட்டும். கோதுமையே தான் கோதுமை என்பதை நிரூபிக்கும். அப்ப சத்தியம். அவன் அவன் பொய் பேசுறான், இவர் உண்மை பேசுறாரு. அப்ப யார் யாரெல்லாம் உண்மையை வாங்குறாங்களோ, கோதுமையா வெளியில காட்டுவாங்க. யார் யாரெல்லாம் பொய்ய உள் வாங்குறாங்களோ, அவங்கெல்லாம் சத்துருவா காட்டுறாங்க. களையா மாறுறாங்க. அப்ப ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதைத்தான் தீர்க்கதரிசனம் சொல்லுது பாருங்க. தேவனுடைய வார்த்தையை குற்றப்படுத்த அவன் வகை தேடினான். பரலோக வாசிகளுக்கான சட்டதிட்டங்களை வரையறுப்பதில் தேவன் நீதி உள்ளவராக இருக்கவில்லை என்று கூறி அவரது அரசாங்கத்தின் அமைப்பை தேவ தூதர்களின் முன் தவறாக எடுத்து காண்பித்தான். தேவன் அவரால் படைக்கப்பட்டவர்களிடமிருந்து பணிவையும் தாழ்மையும் அவசியப்படுத்தும் செயலில் அவர் தம்மை தாமே உயர்த்த வகை தேடுகிறார் என்றும் அவன் கூறினான். எனவே தேவ அரசாங்கம் நீதியானது என்றும் அவரது பிரமாணம் பரிபூர்ணமானது என்றும் பரலோகவாசிகளுக்கும் சகல உலகங்களுக்கும் நடைமுறை விளக்கம் செய்து காட்டப்பட வேண்டும் என்றும் பிரபஞ்சத்தின் நன்மையை மேன்மைப்படுத்த அவன் மட்டும்தான் வகை தேடிக் கொண்டிருக்கிறான் என்பதாகவும் தோன்றும்படியாக செய்தான். என்னவா ஆண்டவர் ஏன் இதெல்லாம் பிரமாணம் பிரமாணம் சொல்றாரு? அவருடைய சேவை தேவைப்படுதுப்பா. அப்ப பிரமாணம் இல்லாத ஒரு உலகத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, உண்மையான சுவாபம், அவனது உண்மையான நோக்கம் அனைவராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மேலும் அவனது தீய செயலினால் அவன் தன்னை வெளிக்காட்ட அவனுக்கு காலம் கொடுக்கப்பட வேண்டும். களை, அது களை என்பதை காட்ட அறுப்பு மட்டும் காத்திருக்க வேண்டும். அப்ப அதுக்கப்புறம் களை அறுத்து கொண்டு போய் சுட்டரிக்க போட்டுருவாங்க. அப்ப போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டா? சாத்தானுக்கு ஒரு முடிவு உண்டா? பாவத்திற்கும் அநீதிக்கும் ஒரு முடிவு உண்டா? நிச்சயம் உண்டு. அப்ப பரலோகத்துல பிரபஞ்ச போராட்டம் படிச்சோம். பூலோகத்துல பிரபஞ்ச போராட்டம் படிச்சோம். வனாந்திரத்துல பிரபஞ்ச போராட்டம் படிச்சோம். 4வது இந்த பிரபஞ்ச முடிவு என்ன அதையும் படித்தோம். இந்த 4லும் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? ஒரு போராட்டம் அங்க சிருஷ்டிக்கும் சிருஷ்டி கர்த்தருக்கும் நடைபெறுகின்றது. அந்த போராட்டம் தேவனுடைய பிரமாணத்தை எதிர்த்து சாத்தான் தாக்குறான். அந்த போராட்டம் தேவனுடைய குமாரன் மீது தாக்குறான். அந்த போராட்டம் ஏன் தேவன் மீது தொடுக்கப்படுகின்ற போர்? ஏன் கிறிஸ்துவின் மீது தொடுக்கப்படுகின்ற போர்? ஏன் பிரமாணத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற போர்னா, அவனுக்கு தொழுக வேணும். அதை எப்படி திருப்பி விட்டான் அப்படின்னா, அவருக்கு தொழுக வேணுமா, அதனாலதான் பிரமாணம் பிரமாணம் பேசுறாரு. இப்படி இவனுக்கு வேண்டியதை அப்படி திருப்பி விட்டான். இப்ப 4வது அப்படி போராட்டத்துக்குள்ள போகும் பொழுது அவனுடைய தூதர்களும் ஒரு பங்கு தூதர்களும் உலகமே அவனுக்கு பின்பாக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் உண்மையை மட்டுமே இந்த போராட்டத்துல பயன்படுத்துவார். சாத்தானோ சில சமயம் உண்மையும் சில சமயம் பொய்யையும் பல சமயத்திலையும் கலந்தும் அவன் பேசிட்டே வரான். இந்த போராட்டம் முடிவு பெறுமா? நிச்சயம் முடிவு பெறும். ஒரு காலகட்டம் அவன் தன் குணத்தை யாருன்னு காட்டணும். எப்பங்க இருட்டு இருட்டுன்னு தெரியும்? வெளிச்சம் வர வர இருட்டு என்ன செய்யும்? ஓடிடுங்க. அப்ப தேவனுடைய குணம் காலம் போக போக பிரகாசமாக மாற மாற இருட்டு ஓடி போயிருங்க. ஆக கடைசி நாட்கள்ல அவருடைய குணம் வெளிப்பட போகிறது. சாத்தானின் குணம் அதற்கு நேர் எதிர்மாறாக இருட்டாக தெரிய போகிறது. அப்ப யோசிங்க, உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்திற்கும், உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கும் காரணம் சாத்தான் தான். இப்ப அந்த சாத்தானுக்கு எதிராக நாம் நிற்கிறோமா, அல்லது நாமும் கனியை பறித்து புசித்து நமக்கு நாமே சாமியா இருக்கிறோமா? யோசிங்க. அப்ப தேவன் என்ன செய்தாருன்னு சொல்லிட்டு நம்ம அறிந்தும் அறியாமலும் சாத்தானுடைய குரலாக நம்ம இருக்கிறோமா, அல்லது இவைகளெல்லாம் கற்றும்
நாம் தேவன் பக்கம் கனியை சாப்பிடாம, அந்த விளக்கப்பட்டிய கனியை சாப்பிடாம தேவனுக்காக நிற்கிறோமா? கிறிஸ்துவை போல வார்த்தையை கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளை இருக்கிறோமா? தேவனை நாம் தொழுகை செய்கிறோமா? யோசிச்சு பார்ப்போமா? பிரபஞ்ச போராட்டம். இன்னைக்கு ஒரு பாடம் படிச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் பாடம் தொடரும். யோசிப்போம். இன்னைக்கு போராட்டத்துல நம்ம யார் பக்கம் நின்று தாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, அருமையான பாடத்திற்காக நன்றிப்பா. அப்பா, அந்த பாடத்தை படிப்பது மட்டுமல்ல, எங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் நாங்கள் தேவன் பக்கம்தான் இருக்கிறோமா, அல்லது அறிந்தோ அறியாமலோ நாங்கள் யார் பக்கம் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறீர்களுக்காய் நன்றி தகப்பனே. நாங்களும் ஆண்டவரே கனியை பறித்து புசித்து சாப்பிடும் பொழுது சாத்தான் பக்கமாக போகிறோம். எங்களுக்கு மீண்டுமாக தேவன் பக்கம் வரும்படியான அழைப்பை இந்த பாடத்தின் வழியாக தருகிறீர் தாப்பனே. அதை நாங்கள் பயன்படுத்தி மனம் திரும்ப உதவி செய்திடணும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.